பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசன் உடனான இந்த சந்திப்பு என்பது நிறைவு பெற்றிருப்பதாக அறிகிறோம். இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். இந்த சந்திப்பு சற்று விரிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சற்று விரைவாகவே இந்த சந்திப்பு என்பது முடிவுற்றிருக்கிறது. என்ன ஆலோசனை நடந்தது என்ற தகவல் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? மேலும் கட்சியினுடைய தற்பொழுதைய சூழல் பற்றின தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க கோபிநாத். பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல நாள் இந்த நாள், அதே போல அவர்கள் எதிர்பார்த்த சந்திப்பு இந்த சந்திப்புன்னு சொல்லலாம். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டன் வரை எதிர்பார்த்த அந்த விஷயம் சற்று முன்னர் நடந்து நிறைவடைஞ்சிருக்கு. மொத்தம் 45 நிமிடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசியிருக்காரு. ஆனால் வெளியே வரும்போது செய்தியாளர்களை சந்திக்காமல் கண்ணாடி கூட இறக்கலைங்க. எதுவுமே சொல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தை விட்டு புறப்பட்டு சென்னை போயிட்டாருங்க. இதுதான் நடந்த விஷயம். உள்ள என்ன நடந்தது, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸிடம் என்ன பேசினார், அன்புமணி ராமதாஸ் தனது தந்தை ராமதாஸிட்ட என்ன பேசினார் என்ற எந்தவித தகவலும் இதுவரை தைலாபுரம் தோட்டத்திலிருந்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்க சொன்ன மாதிரி மிக சுருக்கமான சந்திப்பு, 45 நிமிடங்களில் இந்த சந்திப்பு தற்போது நிறைவடைஞ்சிருக்கு. ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டு அப்போ உடனே டாக்டர் ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்தாருங்க. இது உட்கட்சி விவகாரம், நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா முகுந்தன் விஷயத்தில் இது உட்கட்சி விவகாரம், நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்போ பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என்று சொல்லிவிட்டு சென்ற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று எந்த தகவலையும் பதிவு செய்யாமல் தந்தையை சந்தித்து விட்டு தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வெளியே போயிருக்காருங்க. தொடர்ந்து ஏராளமானவர்கள் டாக்டர் ராமதாஸை சமாதானப்படுத்த தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மேலே அந்த சந்திப்பு நடந்திருக்கு. முக்கிய விஐபிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் எல்லாமே சமாதானம் செய்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சரியாயிடும், போ பார்த்துக்கலாம் என்ற விஷயங்களை தொடர்ந்து சமாதானப்படுத்தினாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், செயல் தலைவராக தமிழகத்தை சுற்றி வந்துவிட்டு பின்னர் வரட்டும் பேசிக்கலாங்க அப்படின்னு இங்கே தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் சொல்ல, சென்னையில் நடந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் சொன்ன விஷயம், நான் அடிமட்ட தொண்டனாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் செயல்படுவேன் என்ற வார்த்தையும் அவர் சொன்னாருங்க. இதில் ஓரளவு அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர் பேசிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து எப்பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து என்ன சொல்ல போறார் அன்புமணி ராமதாஸ் என்பதுதான் பரவலாக பேசப்பட்ட விஷயம். இந்நிலையில் இந்த சந்திப்பு இன்னைக்கு உள்ள நடந்திருக்கு. ஆனால் என்ன நடந்தது என்பதை சொல்லாமலே அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியில் போயிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சைதை துரைசாமி, அதே போல் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகிய 2 பேரும் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்காங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க. இவங்க சமாதானம் செய்ய வந்திருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது திட்டமிட்டு அப்பாவை நான் பார்த்துட்டு போயிடுறேன், அடுத்தது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. தற்போது 2 பேருமே உள்ளே போயிருக்காங்க. சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி. நமக்கு கிடைச்ச தகவல், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சைதை துரைசாமி டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசியதாகவும் நமக்கு கிடைச்ச தகவல். தொடர்ந்து அவரும் போய் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு உடன்பாடு எட்டப்பட்டது என்பது தெரிய வரல. தற்போது குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஆகிய 2 பேரும் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் சந்திக்கிறாங்க. இன்று நடைபெற்ற இந்த சந்திப்பின் முடிவு சொல்ல வேண்டியது டாக்டர் ராமதாஸ் அவர்கள். பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து செய்தியாளர் சந்திச்சு அவர் வந்தாரு, என்ன சொன்னாரு, இவர் என்ன ஏற்றுக்கிட்டாரு, அன்புமணி ராமதாஸோட கருத்துக்கள், அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டாக்டர் ராமதாஸ் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கலாம். இதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, அடுத்த கட்டம் பாமகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னால் மட்டுமே தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது வரைக்கும் இந்த நிலைமை தான் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டம் பரபரப்போடு காணப்படுது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.